டாக்டர் என்ற சமூகத்தில் ஆக பெரிசாக பார்க்கிறது. இந்த வைத்திய கலையை உலகத்துக்கு தந்தது யாருங்க? ஒரு ஆலிம் அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் தான் முழு உலகத்திற்கு வைத்திய கலையையே அறிமுகம் செய்தவர். இவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், அல் கானூன். அதற்கு ஆங்கிலத்தில் கைனன் என்று சொல்லப்படும். வைத்திய துறையுடைய பைபிளா கருதுவார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த அளவுக்கு உலகத்திற்கு வைத்திய துறையை அறிமுகம் செய்தவரே அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப எத்தனையோ வகையான அறுவை சிகிச்சை வந்திருக்குது. ஆயுதங்களை பாவிக்காமலேயே இருந்து அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அறுவை சிகிச்சை முறையை உலகத்திற்கு அறிமுகம் செய்ததே ஒரு பெரிய ஒரு ஆலிம், அபுல் காசிம் அஸ்-ஸஹ்ராவி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர். அவரு சொல்லுவாங்க த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி, நவீன அறுவை சிகிச்சையுடைய தந்தை என்னுவாங்க அபுல் காசிம் அஸ்-ஸஹ்ராவி. எதன் மூலம் அவரால் இதை சாதிக்க கிடைத்தது? அல்லாமா இப்னு ஹல்தூன் அவர்கள் சரித்திர தத்துவத்தினுடைய தந்தை. அவர்களோட ஒரு கிதாப் இருக்குது, தாரீக் இப்னு ஹல்தூன் என்று சொல்லி. அரபியில 14-15 பாகம். 2016-17 தான் அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் செய்யறாங்க. அதை இந்த பேஸ்புக் நிறுவனர் மார்க் சக்கர்பர்க் என்ன செய்யறாரு, 2 மாசத்துல அந்த 13 பாகத்தை படிச்சு முடிக்கிறார். முடிச்சிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு பொறுமதி வாய்ந்த ஒரு பொக்கிஷத்தை முஸ்லிம்கள் இவ்வளவு காலம் 600 வருஷமா நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்க. இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அந்த யாரு இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சரித்திர கலை தத்துவ ஞானி. அவர்கள் தான் உலகத்திற்கு சரித்திர கலையை அறிமுகம் செய்தார்கள். இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் மேத்ஸ் இருக்குது. யாரு? முஹம்மது இப்னு மூசா ஹவாரிஸ்மி, ஒரு ஆலிம் அறிஞர். ஜியோகிராபியை அறிமுகம் செய்தவர் யார்? ரசாயனவியலை அறிமுகம் செய்தவர் யார்? ஜாபிர் இப்னு ஹய்யான். முழு உலகத்திற்கு அவர்கள் தான் இந்த கெமிஸ்ட்ரியை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள். உலகத்துடைய வரைபடம் மெப்பை வரைந்தவர் அல்லாமா இத்ரீஸ். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள்ல படித்து கொடுக்கப்படக்கூடிய எல்லா கலைகளை அறிமுகம் செய்து தொகுத்து தந்ததே இஸ்லாமிய அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸை படித்தவர்கள், வஹீயுடைய இல்மை கற்றவர்கள். அந்த இல்மி இருந்ததனால தான் அவர்களுக்கு இதை வெளியில கொண்டு வர முடிந்தது. ஆனா எங்கட விரோதிகள் என்ன செய்தாங்கண்டா, இது அப்படி மாத்திட்டாங்க. என்ன? ஷரியாவுடைய கல்வி வேற, உலக கல்வி வேற. ஷரியா கல்விண்டா நீங்க மதரசாக்கு போங்க, உலக கல்விண்டா பாடசாலை யூனிவர்சிட்டிக்கு போங்காண்டு ஒரு 100-150 வருஷங்களுக்கு முன்னால இந்தியாவை ஆங்கிலேயர்கள் பிடித்திருந்த நேரத்துல தான் முழு இந்திய உபகண்டமும் முஸ்லிம்கள்ட்ட இருந்துச்சு. அதனால முஸ்லிம்கள்ட்ட இதை பிரிக்கணும்டா முதல்ல கல்வியிலிருந்து அவர்களை தூரமாக்கணும். கல்வியிலிருந்து தூரமாக்கிறதுக்குரிய வழிதான் அவர்களை மதரசாண்டா அது முல்லாக்கள், அது உலமாக்கள், அங்க போயிட்டு ஷரியாவை நீங்க படிங்க, நாங்க உங்களுக்கு உலக கல்வியை படிச்சு தாரோம் என்று இஸ்லாமியர்களை ஷரியாவுடைய கல்வி விட்டு தூரமாக்குவதற்கு அவர்களால் செய்யப்பட்ட சதீண்டா இது மிகையாகாது. நல்ல அறிஞர்கள்ட்ட வேணுமெண்டா கேட்டு பார்த்துக்கோங்க. ஆனா இப்ப எந்த காலத்துல வாழ்றோம்டா யாரும் தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீங்க. கல்விண்டாலே நினைக்கிறாங்க யூனிவர்சிட்டியுடைய கல்வித்தான், அந்த லோ, அந்த ஃபேக்கல்டிஸ், இந்த ஃபேக்கல்டிஸ். அது நான் சொல்றேன், இதெல்லாம் சில ஆற்றல்கள், சில திறமைகள். முழுக்க முழுக்க ஒரு சிலர் இதுல விதிவிலக்காக இருப்பாங்க. நீயத்தை நல்லா வச்சுக்கொண்டா முழுக்க முழுக்க என்ன பணம் சம்பாதிப்பதற்கு. ஏ லெவல் எடுக்கும் போதே அதை செஞ்சா இவ்வளவு இன்கம் வரும், இதை செஞ்சா இவ்வளவு இன்கம் வரும். அப்ப ஆகிரால என்ன? மக்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தணும், மக்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கணும், மக்களுடைய நோயை சுகமாக்கணும், அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு செய்யணும் என்ற நல்ல நியத்திகள் இருந்தா பரவாயில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அளவுக்கு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பல கிதாபுகள் லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள். ஸ்பெயினை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில்
சில கிறிஸ்தவர்கள் வருவாங்க, வந்து முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சொல்லுவாங்களாம். சில ஃபாதர்கள் வந்து சொல்லுவாங்களாம், முஸ்லிம்களே, உங்களுடைய முன்னேற்றத்தின் ரகசியம் எங்களுக்கு விளங்குதில்லை, நாங்க இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம், எங்களோட தோல்வியுடைய ரகசியம் எங்களுக்கு விளங்குதில்லை. அவர்கள் அந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு போனாங்க. முழு ஸ்பெயினை 800 வருடம் அரேபியர்கள் ஆட்சி செய்தாங்க. இந்திய உபகண்டத்தை 800 வருடம் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. அந்த ஆட்சியாளர்கள் எடுத்து பாருங்க, எத்தனை உலமாக்கள். முதல்ல நபியுடைய காலத்துக்கு பின்னால உமையாக்கள், அப்பாசியாக்கள். உமையாக்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அவரை போன்ற ஒரு ஆட்சியாளர். அவருடைய மச்சான் தான் சுலைமான் இப்னு அப்துல் மலிக். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மச்சான், தன்னுடைய மனைவியுடைய சகோதரர். ஒரு தடவை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றாராம், கதப்த, பொய் சொல்றீங்க மச்சான், நீங்க பொய் சொல்றீங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்களாம், கதப்த வல்லாஹி மா கதப்து முந்து அன் அலிம்து அன்னல் கிதுப யதுரு அஹ்லஹு. எப்பொழுது பொய் சொல்றது பாவம் என்று நான் அறிந்தேனோ அன்றைய தினத்திலிருந்து இதுவரைக்கும் நான் ஒரு பொய் சொன்ன வரலாறு இல்லை. இப்படியான ஒரு ஆட்சியாளர் தான் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அதனால தான் நாங்க சொல்றோம், அவருடைய ஆட்சி காலத்துல தான் முழு உலகத்துல ஜக்காத் எடுப்பதற்கு தகுதியான யாருமே இருக்கல்ல. அவங்க ஆட்சி காலத்துல தான் ஒருவர்கிட்ட ஜக்காத் பணத்தை கொடுத்து ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஜக்காத் பணத்தை பேத்து கொடுத்துட்டு வாங்க. காலை முதல் மாலை வரைக்கும் அலைந்து திரிந்து யார கண்டு இந்த ஜக்காத் எடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாராம், ஜக்காத் எடுக்க நாங்க தகுதி இல்லை, அல்லாஹ் எங்களை ஷீமான்களாக ஆக்கித்தான். அவருடைய தர்பாரில் தான் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்படும். ஐனல் ஃபுகரா, ஃபகீர்கள் இருந்தா வாங்க, மிஸ்கீன்கள் இருந்தா வாங்க, விதவைகள் இருந்தா வாங்க, கடனாளிகள் இருந்தா வாங்க, திருமணம் முடிக்க வசதி இல்லாத ஆண்கள் பெண்கள் இருந்தா வாங்க. இன்றைக்கு உலக வல்லரசு நாடுகள்ல ஹோம்லெஸ், ஜாப்லெஸ் பல்லாயிரம் பல லட்சக்கணக்கானவங்க. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய நீதமான நேர்மையான ஆட்சி, ஜகாத் எடுப்பதற்கு யாருமே தகுதி இல்லை. அதற்கு பின்னால கலீஃபா ஹாரூன் ரஷீத் அப்பாசியாக்களுடைய ஆட்சியாளர், அவரும் பெரிய ஒரு ஆலிம். அவர் ஒரு நாள் பார்க்கிறாரு, அவருடைய அந்த தர்பார்ல இருந்து கரு மேகங்கள் போய் கொண்டிருது, மழை பொழிவதற்கு. அந்த மேகத்தை பார்த்து சொன்னாராம், அம்திரி ஹைது ஷித்தி, உனக்கு எங்க விருப்பமோ அங்க நீ போய் மழையை பொழி. ஏண்டா மழை எங்க பொழிந்தாலும் என்னுடைய ஆட்சிக்குள்ள இடம்தான் அது. உலகத்துல 3/2 பகுதிகளை ஹதரத் அவர் கலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் வாங்க இந்தியாவுடைய முகலாய மன்னர்களில் ஆக மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளர் தான் அல்லாமா ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆலம்கீர் என்றா பார்சியில உலகை வெல்ல வந்தவர். ஆலம் என்ற உலகம், ஆலம்கீர் என்ற உலகை வெல்ல வந்தவர். அந்த ஆலம்கீர்ன்றது ஆட்சியாளரும் மறுமுனையில ஒரு மிகப்பெரிய முஃப்தி. அவருடைய ஃபத்தாவா ஆலம்கீர் இந்தியா பாகிஸ்தானுடைய அதிகமான மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படுது. அவர் ஆட்சியாளர், மறுமுனையில மிகப்பெரிய ஆலிம், இன்னும் ஒரு விதத்தில் மிகப்பெரிய முஃப்தி. அவர் தான் இந்தியாவுடைய அந்த ஜிடிபி, அந்த இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியை 24% உயர்த்திய பெருமை அவருக்கு மட்டும்தான். அதற்கு முன்னாலும் அந்த அளவுக்கு உயரல்ல, அதற்கு பின்னாலும் அந்த அளவுக்கு வரல. யார்? அல்லாமா ஆலம்கீர் ரஹிமஹுல்லாஹ். அந்த நேரத்துல ஒரு இந்திய ரூபா $100 சமம். இப்ப ஒரு $1 இந்தியாவுடைய 70-75 போய் கொண்டிருக்குது. அவருடைய காலத்துல ஒரு ரூபா $100 சமம். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தினார். இதெல்லாம் பார்த்த நம்முடைய விரோதிகள் தான். இதிலிருந்து எங்களை தூரமாக்குவதற்குத்தான் ஷரியாவுடைய கல்வி வேற, உலக கல்வி வேறான்னு பிரிச்சு ஷரியாவை சரியா கொடுக்காததுனால தான் இன்றைக்கு மற்றவர்கள் விரோதிகள் என்பதை விட எங்களுடைய இஸ்லாமியர்களே எங்களுக்கு எதிரிகள். யூனிவர்சிட்டியில பல படிக்கிற மாணவ மாணவிகள் ஏத்திஸ்டா போறாங்க. அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்றார்கள் இல்ல. எங்களை கட்டி போடாதீங்க, எங்களை இறுக்கி வைக்காதீங்க,
எங்களுக்கு ஃப்ரீடம் தாங்க, எங்களுக்கு சுதந்திரம் தாங்க. உங்களுக்கு தெரியும், கொழும்புல கூட சிலர்கள் எக்ஸ் முஸ்லிம் என்று வந்திருக்கிறாங்க. தைரியமா எக்ஸ் முஸ்லிம், நாங்க இப்ப முஸ்லிம் இல்ல, நாங்க முன்னால முஸ்லிம். இன்றைக்கு இஸ்லாத்துக்கு அவர்கள் தான் எதிராக குரல் கொடுக்கிறாங்க.